ஃபஸ்ட்டு கியரில் 55. ஓ, அந்த டிஆர்எல் போட்டால் இந்த டிஆர்எல் தெரியாது. வா, அதோட எக்ஸாஸ்ட் நோட்டு பயங்கரமாக இருக்குது. அப்ரிலா RS 457 வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ ஹலோ கேஸ், நான் தான் அன்னோன் அதே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஜாலியான ஒரு கண்டென்ட் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து அப்ரிலா RS 457 வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம புக் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனல் புதுசாக இருப்பீங்க, புதுசாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி போட்டவங்களே பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணி விடுங்க. ஸோ நானே அப்பப்போ தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அதனால் ரொம்ப தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன் டெய்லி வீடியோ போட்டு. ஸோ அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப பேச வேணாம், அப்படியே நான் வண்டியில் போய் பேச ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம வெயில், வெள்ளத்தேதா அவ்வளோ வெயில். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு வண்டியில் போக போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பைக். அண்ட் இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கான ஒரு சூப்பர் பைக். அது வந்து 800cc 900cc கேட்டகரியில் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பைக்கில் தான் வந்து இன்றைக்கி போக போகிறோம். ஸோ போகலாம். பை. நான் வந்து ரைடிங்கை போகிறேன், ஓகேவா? சாவி எங்கே வச்சேன்? ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கு. டாடா, எஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு புக் பண்ண பைக் தான் இது. ட்ரையம்ப் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS. ஸோ இந்த பைக்கில் தான் வந்து நம்ம இன்றைக்கி போக போகிறோம். லைட்டாக வண்டி நம்ம தொடச்சிப்போம். ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் தொடச்சா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் துடைத்து விட வேண்டும். ஸோ டயர் வந்து பாருங்களேன், அதனால் 180 செஷன். இது வந்து பெர்லியில் வந்து டயப்ளோ சூப்பர் கோசான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதே டாப் நாட்ச் டயர்ஸ். இதுக்கு மேலே டயர்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டயர் தான் இது. இது எக்ஸாஸ்ட் நோட்டு செம்மையாக இருக்கும். நான் ஓட்டும் போது அப்படியே உங்ககிட்ட காட்டிகிட்டே இருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ டேக் இட் ஃபார் ரைட். ஃபஸ்ட்டு ஹெல்மெட் போட்டு நான் வரேன். ஸோ கேஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட்டை மட்டும் கேளுங்களேன். வாவில் அந்த கிராங்க் பண்ணுற நாய்ஸ் இருக்குது தெரியுமா, அதுதான் அங்கே பெரிய மேட்ரு. ஸ்ட்ரீட் ட்ரிபிள் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் ஒரு மிட்வெயிட் கேட்டகரியில் இருக்கிறதுலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிள். அண்ட் அதே மாதிரி நல்லா நிம்பிளாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இப்போது நான் ஒரு பெரிய ஒரு பைக்கை வந்து நம்ம இழுத்துட்டு போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு இதுவே இல்லை. அண்ட் இதில் வந்து குவிக் ஷிஃப்டர்ஸ் அண்ட் ஆட்டோ பிளிப்பர்ஸ் எல்லா எலக்ட்ரானிக்ஸுமே இருக்குது. இது இல்லாத எலக்ட்ரானிக்கே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டும் போது யூ கேன் ஃபீல் த பைக். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். எவ்வளோ கம்ஃபர்டபுள்னால், இதில் நீங்கள் போனீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து இதில் இஷ்யூ அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஒரு இன்லைன் 3, அதாவது ஒரு சிக்னேச்சரான ஒரு இன்ஜின். இதோட விசில் சவுண்டு ட்ரையம்ப்னாலே அந்த ஒரு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையம்ப்லாம் வந்து எப்படி தெரியுமா, நம்ம ஃபோன்லலாம் வந்து இந்த ஐஃபோன் அந்த மாதிரி கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதனால் எவ்வளோ அது பார்த்தீங்களா, அதனால் முடியும் டக்குன்னு போயிடும் அது. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 800cc பைக்கை வந்து ஓட்டுற அந்த ஃபீலே வந்து எனக்கு சுத்தமாக இல்லை. அவ்வளோ வந்து இது வந்து அவங்க வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஆமாம், நான் இன்னைக்கு எதுக்கு போகிறேன்னா அதை விட்டுட்டு வண்டிக்கு ரிவ்யூ பண்ணின்னு இருக்கிறேன். வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம், ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில். அண்ட் இன்னொன்று, இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு தனியாக ஓட்டினா பிரச்சனை இல்லை, பின்னாடி யாரையாவது ஏற்றிட்டோம் முடிச்சு. ஆக்சுவலாக அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக்குனால் அதுவும் இது தான், ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS. அவன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணான் ட்ரையம்ப் வாங்குறதுக்கு. பட் ஆனால் ட்ரையம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இப்போ பெங்களூர் போயிடுவான். இப்போ இது வாங்கிட்டானா, இப்போது RS வாங்கிட்டானா அவன் வந்து பெங்களூர் போயிடுவான். ஸோ வாங்கிட்டு பெங்களூர் போயிட்டு அங்கே வந்து சர்வீஸ் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்குறான். பெங்களூரில் வந்து அவன் இருக்கிற ஏரியாலே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்ரிலா இருக்குது. இவன் தான் கைஸ் ஆல்வின். ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அந்த கண்கள். பார்த்திங்களா எப்படி இருக்குது, நல்லா வண்டி அப்படி இருக்கா,
நைஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ட்ரெண்ட்ஸோடது, TN11 பைக்கர்ஸில் போட்டது. ஸோ அது வேணால் நீங்கள் மாட்டிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஐயோ டாடி வந்துட்டார். இல்லை அங்கிள் சும்மா அப்படியே ஜாலியாக தனியாக தான் பேசுகிறேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப அங்கிள் மிலிட்ரி பாடி, அதனால் லைட்டாக கொஞ்சம் ஐயோ அது அது அறியாத வயசு. ஐயோ போ. நல்லா இருக்கு அங்கிள். 3 கலரையும் ஃபோட்டோ அனுப்புகிறா இருந்துச்சுன்னா. அப்படியே காலை வச்சு ஏற முடியாது, அப்படியே காலை தட்டிட்டு. ஸோ கைஸ் இந்த பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு புக் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு டெலிவரிக்காக நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஸோ கலர்ஸ்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா வைப்ரண்ட்டாக அப்படி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசிங் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல தெரியுதுல இந்த லைன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரிலா அதுக்குன்னே உள்ள ஒரு கலரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும் அப்ரிலா. நீங்கள் அதோட விங்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க, இந்த இடமும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த வெளியில் நல்லா இருக்குது. ஆனால் விண்ட்ஷீல்டு வந்து கொஞ்சம் குட்டி, இன்னும் கொஞ்சம் நாள் போக போக ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து விண்ட்ஷீல்டு வந்துடும். ஸோ அதை போட்டு இது பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர் கேட்டகரியில் வரும். ஏறி உட்காரா, உட்காந்து பாரு. அவன் தான் புக் பண்ணியிருக்கான் இப்போது. ஸோ எஸ் நல்லாயிருக்கு. உனக்கு எப்படி ரொம்ப லீன் பண்ணுற மாதிரி இருக்கா? ஜிடி போர்ஷன் தான். ஆனால் எப்படி சொல்கிறது, இது ஜிடியோட கொஞ்சம் லைட்டாக போகிற மாதிரி. ஆனால் வந்து வெயிட்னு பார்க்கும்போது இது இல்லை. ஆமாம் அது வர பிரச்சனை. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜிடி வச்சுருப்பான், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்கிரேட் பண்ணுறான். ஸோ இது வந்து சிசி வைஸ் ஒரு அப்கிரேட் கிடையாது, பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இது நல்ல ஒரு பெரிய அப்கிரேடாகவே இருக்கும். 650 எதுக்கு இதுக்கு வரேன்னு கேட்பாங்க, பட் ஆனால் இது வேறு அது வேறு. ஸோ அண்ட் இது அது போக இதோடைய ஓட்டி பார்த்தா தெரியும். அது டார்க் எப்படி இருந்தது நீ ஓட்டும் போது, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது? பிடிக்கவே முடியாது. ஓகே. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பவர். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆன் பண்ணு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டிஆர்எல் தான். வா அது. அண்ட் பின்னாடி ஸ்விங்காம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் பின்னாடி வந்து இந்த பாருங்கள் டெயில் செஷன் பாருங்களேன். சீட்டே நல்லா இன்ஃபினிட்டி சீட்டு மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே எதுவுமே இருக்காது, சீட்டு தான் கடைசி. ஸோ பின்னாடி உட்காரவங்க பார்த்து தான் உட்காரணும். ஸோ பின்னாடி இருந்து பார்க்கவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபைனலி புக் பண்ணியாச்சு வண்டிடா. ஸோ ஃபைனலாக வந்து புக் பண்ணியாச்சு. அண்ட் இது கன்சோல், இது வந்து அந்த ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இருக்காதா? இல்லைடா, சென்சாரு. ஓகே ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இல்லை, பட் ஆனால் மாற்றிக்கலாம்ல, அதுக்கு இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் டெம்பரேச்சர் வந்து கோல்டுன்னு இருக்குல்ல. ஸோ ஆன் பண்ணும்போது தானாகவே வந்து உங்களுக்கு ரேஸ் ஆகும் வண்டி. ஸோ வண்டி ரேஸ் ஆகும்னா கூலண்ட் வந்து, அதாவது இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து வார்ம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வார்ம் அப்லேயே இருக்கும் வண்டி. டயர்ஸ் யூரோ கிரிப் சொல்லவே வேணாம், ஒன் ஆஃப் த ஸ்டிக்கியஸ்ட் டயர்ஸ். ரேசிங்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த செக்மெண்ட்டில். இப்போ தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது. அண்ட் இதோட இன்ஜினோட கிராங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்றனால ட்வின் சிலிண்டர்னால உங்களுக்கு இதோட சவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இந்த பெனிகல் V2வில் இருக்கிற சவுண்ட்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அதுவும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ரைடிங் மோட்ஸ் இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, ABS இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. யா பின்னாடி ஸ்ப்ராக்கெட் வந்து கொஞ்சம் குட்டியாக தெரியுது, மேபி எனக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம புக் பண்ண கலர் வந்து பிளாக் தான். ஸோ இதுலேயே வந்து அந்த கிரேடியன் கலர் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் இருக்குது. கீழே போய் காட்டுற ஒயிட் கலரு. ஸோ ஓகே புக் பண்ணியாச்சு. போகலாமாடா? சாட்டிஸ்ஃபைடா இப்போதைக்கு? போகலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் வேலை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வண்டியை வாங்கி தான் ஆகணும்னு வாங்கிட்டேன். பட் ஆனால் அவனுக்கு அப்படி கிடையாது, அவன் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கலாம். அதனால் நம்ம பார்த்து தான் வாங்கணும், எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு ஆகக்கூடாது. இங்கே பாருங்கள், இது வந்து அப்ரிலா 160. இது டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க பெருசாக. இதுக்கு முன்னாடி அந்த அனலாக் வரும், இப்போ எல்லா இடத்துலையும் அனலாக் எடுத்துட்டாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று நிற்கிது. ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு, அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்படி வாங்க ப்ரோ, இருட்டாக இருக்குது. ஓகே ப்ரோ பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ஒயிட் கலர் வந்து அந்த டிஆர்எல் போட்டால் இந்த டிஆர்எல் தெரியாது. வண்டி ஆன் பண்ணிங்கன்னா அந்த டிஆர்எல் வந்து அவ்வளோ அப்பீலிங்காக தெரியாது. போட்டிருக்கிறதும் போடாததும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணல. பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல் வந்து ரொம்ப நல்லா ஆப்டாக தெரியும். ஸோ அதனால் நம்ம அது புக் பண்ணியிருக்கோம். ஸோ யா
இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா 3 months to 4 months வந்து நம்ம பைக் வந்து எடுத்துடலாம். ஸோ ஸ்விங்காம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா வீல் வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க அலைன்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வண்டி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குல்ல, இது பேர்ல் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன்ல, ஃபுல் ஒயிட் இல்லை, லைட்டாக பேர்ல் கலரில் இருக்குது, ஒரு மாதிரி ஷைனிங்காக. சொல்கிறேன்ல இந்த கலர் மெயினாக ப்ராப்ளமே அந்த டிஆர்எல் அந்த வண்டிக்கே அழகாக அந்த டிஆர்எல் தான் கைஸ் இப்படி வரும். ஸோ அதுதான் இப்போ தான் ஒரு டெலிவரி எடுதான், அதனால தான் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஓகே வாங்க இன்னும் நிறையா பேசுவோம். நம்ம ஜேஎம்பி அப்ரிலா ஷோரூமில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இந்த பைக் வந்து ஓட்டி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் சரி மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த பைக்கு இது எடுத்து பண்ணுறேன். அண்ட் இதோட நார்மல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் போட்டிருப்போம். ரைடிங் ரிவ்யூ வந்து நான் போடவே இல்லை. ஸோ நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கேட்டேன் இன்றைக்கி போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. இதை பற்றி ஒரு சின்ன குவிக் ஓவர் கொடுத்துட்றேன். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் வந்து செஞ்சு இப்போ விற்க போகிறாங்க அப்படின்னா வந்து அப்ரிலா வந்து இதுதான் ஃபஸ்ட் வண்டி. ஸோ அப்ரிலா RS 457. ஸோ 457cc விச் ஆஸ் 2 cylinder. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற 650 அந்த மாதிரி வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அது போக ஸ்விங்காம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஸ்விங்காம் அண்ட் இதுக்கப்புறம் வந்து பைப்ரேக் காலிப்பர்ஸ் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பைக் மட்டும் கொண்டு வந்தது இல்லாமல் நல்லா இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா அஃபோர்டபுளாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5,11,000 வந்து வரும் வித்தவுட் எனி ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,62,000 வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ எல்லா ஆக்சசரிஸும் போடுறீங்க, குவிக் ஷிஃப்டர், ஆட்டோ பிளிப்பர் எல்லாமே சேர்த்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அவ்வளோ வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. நான் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ வண்டி ஓட்டி பார்ப்போம். என்கிட்ட ரொம்ப டைம் இல்லை, ஸோ அதனால தான். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் புதுசாக இருப்பீங்க. ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ வாட்ச் இட். ஓகே அங்கே யூட்டன். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 140 mm. ஸோ நான் கேட்டு பார்த்தேன் யாராவது கம்ப்ளைண்ட் எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேராக போனால் கண்டிப்பாக இடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த சீட்டிங் பொசிஷன் இன் திஸ் பைக். ஸோ சீட்டிங் பொசிஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு இதில் எப்படி இருக்கும், ஸ்போர்ட்ஸ் வேரில் எப்படிமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, நல்லா வைடாக இருக்குது. கிளச்சு செம சூப்பர் சாஃப்ட். நான் வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் ஓட்டவே போகிறேன். ஸோ ஆன் பண்ணி இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு கேளுங்களேன். வாவ் அதோட எக்ஸாஸ்ட் நோட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பின் போயிட்டு வரலாம். எப்பயுமே வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓ மை காட், அந்த வீல் பாப் ஆனதை நீங்கள் பார்த்தீங்களா யுவர் ஆனர்? ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீனியராக இருக்குது பாருங்களேன். ஒரு நல்ல பவர் இங்கே பாருங்கள் செகண்ட் கியரில். ஓ மை காட், ரிஃபைன்மெண்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செம்ம ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஃபைன்மெண்ட் மட்டும் இங்கே வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, பவரும் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிளச் கிடையாது, எல்லாமே நார்மல் கிளச் தான். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இந்த கிளச்சு மட்டுமே 28,000 இந்த ஒரு லிவர், பிரேக் லிவர், கிளச் லிவர், இது மட்டுமே 28,000. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து தான் வந்து ஓட்டணும், பார்த்து வச்சுக்கோங்க. வாட் அ பவர் டூட். நான்லாம் இதெல்லாம் வந்து ரீல்ஸில் இதில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுறோம். கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டான சைடில் தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு 400cc பைக், நீங்கள் 400cc ப்ளஸ்ஸு பைக் வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த பவர் தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போது என்னோடய பைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிங்கன்னா டப்புன்னு அடிக்கும். ஸோ அந்த மாதிரி. அண்ட் இதே மாதிரி 390, 650 இதில் எப்படி இருக்குமோ சேம்எஸ் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதோட TFT கன்சோல் தான். ஸோ அந்த TFT கன்சோலில் வந்து ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் வந்து கிடையாதாமா. ஸோ இந்த வண்டியில் வந்து அது ஒரு விஷயம் தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இஸ் நாட் ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சர் கிடையாது. ஏன்னா இட் ஹாஸ் பவர், எல்லாமே இருக்குது. அது ஒன்று தான் இல்லை. அதுவும் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்லாம் கிடையாது. பிரேக்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பட் ஆனால் பிரேக்ஸ் வந்து இது வரைக்கும் எனக்கு எதுவும் ஆக்வர்டாக ஃபீல் ஆகலை.
அங்கே ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்குது. லெட்ஸ் புல் இட் ஆஃப். ஃபர்ஸ்ட் கியரில் 55. ஓ வாட் அ பவர் மேன், வாட் அ பவர். வா 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 வா, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு சம் 600cc செக்மெண்ட்ஸ். எஸ், நம்ம ட்ரிபிள் ரஷ் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து அந்த ட்ரிபிள் ரஷ் ஏறி உட்காந்தா மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு அவர் ஓட்டும் போது மட்டும் 200+ வந்து டாப் ஸ்பீட் போனார். ஸோ தட் இஸ் வெரி நைஸ். ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ யா, ஸோ பைக்கை பற்றி நான் வந்து வீட்டில் போய் சொல்கிறேன். அண்ட் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இன்னும் 3 months வெயிட்டிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. 3 to 4 months வந்து வெயிட்டிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துச்சுன்னா உடனே வந்து நான் அதை அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்மக்கிட்ட தான் வந்து வண்டி இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா JMB இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள எல்லா பைக்ஸ் எல்லாமே வந்து நிற்கிது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வந்து செக் பண்ணி பார்த்து ஜஸ்ட் ஓட்டி பாருங்கள். ஸோ இங்கே வந்து கோகுல் ப்ரோ இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யா, பார்ப்போம். பை பை கைஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன்னா இப்போதைக்கு கோப்ரோலேயும் சார்ஜ் இல்லை, என்னால் பேசவும் முடியல. செம்ம வெயில், என் மூஞ்சை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் வரேன். ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹாப்பி சண்டே ஃபார் எவ்ரி ஒன். எல்லோரும் ரைடுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சண்டே நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி முடித்தேன். ஸோ வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது டார்க் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியரில் கூட வந்து அந்த ஃப்ரண்ட் வீல் வந்து பாப் ஆகுது. கியர் மாற்றிட்டு கிளச்சு விடும்போது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியரில் அண்ட் தேர்ட் கியரில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவராக இருக்குது வண்டி. ஸோ ஒரு நீங்கள் GT 650 வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் இந்த கேட்டகரி மாறும்போது கூட உங்களுக்கு வந்து அந்த பவர் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் ஆகும். அண்ட் அது போக இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் கஸ்டமர் கிட்ட கேட்டதுக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து 18 வரைக்கும் சிட்டி மைலேஜ் வருது. அண்ட் ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 to 25 கிட்ட வந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க, டிபெண்டிங் அப்பான் தி ரைடிங் ஸ்டைல். ஸோ அது பொறுத்து வந்து மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து அரௌண்ட் 4000 தான் சொல்கிறாங்க, விச் இஸ் வெரி நைஸ். அதாவது இந்த செக்மெண்ட்லேயே நீங்கள் வந்து ஒரு 5 lakh அபவ் நீங்கள் ஒரு பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட சர்வீஸ் காஸ்ட்டும் இதோட சர்வீஸ் காஸ்ட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து புதுசாக இருக்குது. இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் இன் இண்டியா ப்ராடக்ட். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம இதை வாங்கலாம். பட் ஆனால் இது லாங் டேர்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூடி சீக்கிரம் வந்து அந்த வண்டி வாங்கிடுவோம். ஸோ வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு நம்ம வீடியோஸ் போடுவோம். அதில் ஏதாவது என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, என்னென்னலாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து வீடியோஸ் போடலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வண்டி ஓடிட்டு இருக்கும்போதே கோப்ரோவும் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அண்டு ஒழுங்காக சவுண்டு பிக் ஆகலை. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் மூட் ஆஃபாக இருந்தேன், இந்த வீடியோ போடலாமா வேணாமா. பட் ஸ்டில் இன்னைக்கு சண்டே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அப்ரில் RS V4 யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் சேனலை. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இதை வச்சு போடுவோம். இது வந்து டேரக்ட் காம்படிஷன் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 650க்கும் 390 அண்ட் 400cc R3. ஸோ இந்த மாதிரி சிசி கேட்டகரிஸ்க்கெலாம் வரும். R3 ஓட்ட போகிறீங்க, R3 வாங்க போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நான் ஒன்று சொல்லுவேன், இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு போகிறது வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா R3 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்லைன் 2ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் 650 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டுக்கே வந்து நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இதோட சவுண்ட் இருக்குது. ஸோ திங்க் வைஸ்லி வந்து ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். R3 ஒரு லெஜெண்டரி வெஹிக்கிள் தான். பட் ஆனால் ப்ரைஸிங் வைஸ் பார்த்திங்கன்னா அது ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, TFT டிஸ்பிளே இருக்குது, அது போக வந்து உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. அது போக நிறைய ஆக்சசரிஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ திங்க் வைஸ்லி அண்ட் டேக் டிசிஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மூணுமே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதை மட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அண்ட் அதை வந்து பைக் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது என்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட பேசலாம். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். See you guys in next video, next vlog அப்படியே சந்திக்கலாம். Happy Sunday again. Bye bye.